ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல BR2 போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்லிக்கிறேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இது பழைய வீடியோ தான் முன்னாடி எடுத்தேன், இப்போ போடுறேன். இந்த லேட்டஸ்ட் கைஸ். சரி கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எடுத்தோன்னே பார்த்தோம் ஐயோ எல்லாரும் ப்ரோ பிளேயராக இருக்காங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டேங்க போகுது. இப்போ நான் கரெக்டாக எப்படி இருப்பேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், அப்போ காமிக்கிறேன். ஓகே ஓகே பிளேன் போகுது. நம்ம ஸ்குவாட்டில் வந்திருக்கோம். தீபாவளி பேரை தீபாவளிக்கு வாடகை அப்போ தான் வந்துச்சு. ஓகே காய்ஸ், நம்ம ஸ்குவாடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பிளேயரு யார் அவரு? பிளாக்கு பேர். அதுக்கு ரொம்ப ஆச்சு மாதிரி வச்சு பிளாக்கு தான். ஓகே, நம்ம இடத்துக்கு இறங்கியாச்சு. ஓகே, வாவ் பியூட்டிஃபுல். இந்த மேட்ச் பூயா அடிச்சா நல்லா இருக்கும். ஏய் கண்ணு தம்சன் சூப்பர் கைஸ். இன்னைக்கு நான் அடிக்க ரெடியில் எல்லாம் பிச்சில் போக போகிறாங்க. இன்னைக்கு பயப்படா, நான் அடிக்க ரெடியில் ஓடுண்டாங்கன்னா என்னை பார்த்து. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை. மேலே போனால் டீம்மேட்டு கொஞ்சம் லூட்டை வச்சு ஆமா மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். அதையும் பொறுக்கி வச்சு நம்மள்கிட்ட லூட்டு கம்மியாக இருக்குது, நம்ம டீம்மேட்டை அதிகமாக இருக்குது. எது பட்டா ஒன்றுமே இல்லை. இங்கே தான் ஒரு வாட்டி டிஜிபி சித்த பழைய வீடியோ இஃபரா கேரக்டர் வச்சு ஹெட்ஷாட் வாங்கி ஒரு உயிரோடு இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இல்லை? டிஜிபி சித்த பார்த்துருக்கேன். என்ன எதுக்கெல்லாம் யோசிக்கல, பார்த்தா எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த பாருங்க போகிறான். ஸ்கோப் போட்டாலும் அவன் அடிக்க முடியாது. ஸ்கோப் போடு காணும் கைஸ். போயிட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சு ஓடுவோம், போய் பார்ப்போம் கிட்ட. அங்கே பாருங்க கைஸ், அங்கே இருக்கான். பயங்கரமாட இடிச்சா ஏன் வாய்ப்பான். அவ்வளோதான் முடிச்சுட்டுவாங்க போல. சரி மெடிப்போலாம். கொஞ்சம் அசந்தா கூட நம்ம முடிச்சு விட்ருவோம் கைஸ். இல்லை ஊக்கா அங்கே வச்சுட்டு வந்தது நல்லதாக போச்சு. இப்போ இருந்தது ஒரு மெடி, அதையும் முடிச்சு விட்டு. சரி, நம்ம டீம்மேட்டு கில் எடுத்திருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு ஓசி எடுக்கும். டீம்மேட் கில் எடுத்து முடிச்சிட்டானா? சரி, ஆல் டவுனு. வெக்டர் AK-47. ஆனால் இந்த மேட்ச் நம்ம போய் அடிச்சிருக்க மாட்டோம். ஓகே காய்ஸ், இருக்காங்க இதனா. அங்கே பாருங்க லூட் பாக்ஸ். வாங்க போய் லூட்டை போயிருக்கோம். அப்பப்பா சூப்பர் மெடியெலாம் வச்சுட்ருக்கானே தலைவர். மெடி வச்சுருக்கான், சூப்பர் மெடி வச்சுருக்கான். நான் வந்து மெடியிலையும் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். மெடி கிடச்சிருக்கு. யூஜி எல்லாம் கரெக்டு. அந்த பாருங்க அங்கே ஒரு லூட் பாக்ஸ். அங்கே ஒன்றும் இருக்குது. இல்லை பொறுக்கிட்டு அதுக்கு போவோம். என்ன லூட்டு! ஆமாம் இருக்குது. பேராஃபில் இருக்குது. ஓகே, சூப்பர் மெடி இருக்காங்க சைடில். போயிருக்குமா? கொஞ்சம் இருங்க. அங்கே சூப்பர் மெடிக்கான மார்க் ஆகுது. ஆமாம், சூப்பர் மெடியே எடுத்துக்கோங்க. இன்னும் கண்டிப்பா ஃபேமஸ் ஸ்கின் இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல இந்த ஃபேமஸ் ஸ்கின். இந்த பேராஃபிலுக்கு முதல்ல கிடச்ச அந்த மொக்க ஸ்கின் வச்சு தான் இப்போ வரையும் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்.
அது உங்கள் எத்தனை பேர் தெரியும் தெரியல. அது பர்மனன்ட் ஸ்கின் வேறு, அதுவும் அண்ணாங்க டிஸ்கின்னு 20 ஆமோ இருக்கும் ஸ்கின் இல்லைன்னா கூட. இது வந்தது 18 ஆமோ. அப்போவே மைண்டில் ஏறிக்கிச்சு 18 ஆமோ தாட்டா பேராஃப் இதுக்குன்னு. சரி கொஞ்சம் இப்படி அப்படியே ஆடி வச்சு போயிட்டோம். எப்படியாச்சும் முடிச்சுருக்கோம் அவனை பிளான் பண்ணு. அங்கே மெடி இருக்கு, இது தெரியாமல் ஓடிட்டுருக்கேனே. போடுறாங்க மெடியா. நம்ம சும்மா மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோர்த்து பிளேயர் நாக்கு. அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, நம்ம தனியாக இருக்கோம். தனியாக இருந்தால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ இருக்க நான் மட்டும் அப்போ இருந்தேன்னா ஸ்குவாட் வைப் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இப்போ என்னைய வைப் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் பிடிச்சி. சில நேரத்தில் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரே மேட்ச்சில் கனெக்ட் ஆகிட்டாங்களா பாருங்களேன். அந்தளவு நம்மளுதான் 0 கில்லு, பட் எல்லாம் கில்லு எடுத்துட்டாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு பிளேனா டீம் வைப் போட்டு. ஐயோ நம்ம தான் இன்னும் ஒரு கில்லு கூட எடுக்கலையோ. எனக்கு அசிங்கமாக இருக்கு. இப்போ நான் கில்லு எடுக்கிறோம், கில்லு எடுக்கலன்னா ப்ளஸ் ஆகாதே, மைனஸ் தானே ஆகும். அதுக்கு நாங்கள் தலைவரி நாக்கு வச்சுட்டாரு. தலைவரே ஃபஸ்ட்டு பிளேயர் 5 கில்லு சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு கில் விட்டா எல்லா கில்லையும் இவர் ஆட்டையை போட்டுட்டுங்க. அப்பா நம்மளுக்குன்னு அமைஞ்சிருக்கிறா. இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கில் எடுத்து வச்சுட்டான். நம்ம டீம் என்ன 6-5 கில்லு, நமக்கு 3-4 கில்லு. சூப்பர் மெடி போட்டு அதான் அவங்ககிட்ட அட்டாக்கிங் இறங்கலாம். அந்த பாருங்க ஓடுறான். யாராச்சும் கில் எடுக்கிறாங்களான்னு டீம் வைப் போட்டு. நம்ம டீம் அப்பா என்ன டவுன் பண்ணிட்டான். ஐயோ அப்பா சூப்பரா ஹெல்ப் பண்ணுறாங்களா. அப்பா ஹீல் பண்ணிட்டான். லக்கா ஒரே சூப்பர் மெடி வச்சிருக்கா, அதை சுற்றுவோம். என்னடா சூப்பர் மெடி இல்லையாடா, பொறிக்கிட்டாங்க. உங்கள் ஃபுல் லைஃபுள்ள வந்தாலும் அவளை பொறுத்து அடிக்கிறீங்க, ஃபுல் லைஃபுள்ள வரலனாலும் பொறுத்து அடிக்கிறீங்க. ஃபுல் லைஃபோட வரவே வேணாம். புது ஆள் இருந்தால் நான் புது ஆள் கொடுத்து கூட இல்லை இறங்குற பண்ண வச்சு கொடுப்பாங்கன்றதுக்கு இல்லை, அதையும் கொடுக்க மாட்டுறாங்க கைஸ். உங்களோட சோத்தில் அனுப்பிங்க, சேத்துல அனுப்பிச்சு பாருங்க ஓட்டம். அங்கே போனாங்க எனக்கு ஒரு அவ்வளோதான் டவுனு, சொல்லி வாங்க டவுனு. என்னடா அங்கிட்ட திரும்பிட்டே இருக்கு, என்னடா பண்ணுறது. சரி போவோம் முன்னாடி. பார்த்தா என்ன தெரிகிறது, எனிமி தான் தெரியும். இப்போ எப்படியாச்சும் நான் முடிக்கணும். ஆனால் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி, நம்ம 0 கில்ல இருக்கோம்.
எல்லாமே இது ஓபி 46 ஒரு 45 ஓபி 46 எப்படே சரி இதான் டஃப் குடிக்கிற பிளேயரா இருக்காங்களோ. ஓகே வந்துட்டான் டீம்மேட் நாங்க போயிடும். ஜாக்கிரதையா இருங்கோ. அங்கிட்டு இங்கிட்டு என்னடா அங்கிட்டு இங்கிட்டுன்னு இனிமையாக இருக்கீங்க. பீக்கில் ஃபுல்லாக எனிமி தான். இப்போ என்னாச்சும் என் கண்ணில் மாட்டுட்டோம். எங்கே மாட்டுறாங்க? மாட்டினாலும் போட்டலாமே. இது லைவ் ஓடிட்டு நானும் போகிறேன். எப்பாடே என்னாச்சும் மாட்டி தொலைங்களா? மாட்டுறாங்களா? அதை பாருங்க. எல்லாரும் ஒரு மூலையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டுறாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? என்ன எல்லா புட்டையும் கடை 20 நெட்டு கடையில் 999 எவ்வளோ சஃபிஷியண்டா சாமி. பின்னாடி டீமெண்ட் ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணும். வந்துட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த டவுன் வச்சுட்டேங்க. 10 கில்லா? ஐயோ 4வது பிளேயர் 10 கில்லு காய்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் பூயாடு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாயிண்ட்ஸ் ஆமாம், நீங்கள் இப்போ பூயாடி பாயிண்ட்ஸில் எவ்வளோ இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க காய்ஸ். யார் அதிகமாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். யாருமே நம்பி சிக்க மாட்டுறீங்க. ஒரு நிமிஷம் இரு. ஓகே அப்போ என்னடா யாரும் நம்பர் காலுப்பா ஏதோ மிஸ் ஓடு ராஜா கம்பெனி காலு நெஞ்ச மூன்றுமே உண்டு ஓடு ராஜா கத்திருக்க கிளம்புனே தருவாஜா. ஏற்கனவே வீடியோ 12 நல்லா அதுல வீடியோ போட்டிருப்பேன். நீ எப்படி வாங்கி கொடுத்துருக்க? அதுல வீடியோ போட்டா 1 நிமிஷம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மேட்ச் நம்ம தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் நடக்க போகுதுன்னு பாருங்க. மொத்த டீமே 5 போதுமா நடக்க போகுது. 25 செகண்டில் என்ன ஆக போகுதுன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல. அப்புறம் ஐயோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.